ஆய்ந்து கரத்தினை ஆணை முகந்தனை இந்தியின் இளம்பரை போல் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தில் வைத்தடி போற்றுகின்றேன். உச்சிஷ்ட மகா கணபதி நமக. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். என்னோட நேயர்களுக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர்களுக்கும் மிக்க நன்றி. ஆல்மோஸ்ட் 40,000 பக்கம் வந்திருக்கீங்க. உங்களோட உங்களோட கேள்விகள் நீங்கள் நிறையா கேட்குறனால அதிலிருந்து பதில்கள் எடுத்து போட்டுட்டு வரோம். உங்கள் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது ஒரு வீடியோவே கூட போட்டுருவோம். மற்ற நேயர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி நான் ஒரு வீடியோ போட போகிறேன். தயவுசெய்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இது சம்மந்தப்பட்ட 2 ராசிகள் இருந்தால் ராசியோ லக்னமாக இருக்கிறவங்களும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். என்ன மாதிரி விஷயம்னா, கிரெடிட் கார்டு அல்லது கடன் வாங்கக்கூடாத ராசிகள் அப்படின்னு ஒன்று இருக்கான்னு தான் ஜோதிடத்தில் இருக்குங்க. ஜோதிடத்தின் கடன் ஆகக்கூடிய ராசிகள்னு ஒன்று அமைப்பு இருக்குது. அது இந்த காலப்புருஷ தத்துவத்தின்படி எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். இப்போ இந்த வீடியோ எப்படி கொண்டு போகிறப்போன்னா, யார் யார் கடன் வாங்கக்கூடாது, என்ன மாதிரி கடன் வாங்கக்கூடாது, வாங்கினா என்னென்ன பிரச்சனை வரும், இதை தவிர்க்கிறது எப்படி அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த கிரெடிட் கார்டு கடன். இந்த கிரெடிட் கார்டுங்கிறது ரொம்ப ஏன் கிரெடிட் கார்டுன்னு அந்த ஜாதக ரீதியாகவே சொல்லிடுவோம். அது மட்டும் இல்லாமல் கடன் எந்த வகையிலுமே வாங்கக்கூடாது. அப்படிப்பட்ட ராசிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசி, ரிஷப லக்னம் அல்லது விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம். ராசியோ லக்னமோ ஏதோ ஒன்று இந்த இடத்துல இருந்துட்டாலே போதும், அவங்களுக்கு இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உண்டு. ஏன்னா இந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மாட்டிங்கன்னா வெளியே வர முடியாத அமைப்பு இயற்கையிலே உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் தவிர்ப்பது நலம். சரி, என்னென்ன மாதிரினா, ஃபஸ்ட்டு கிரெடிட் கார்டு வாங்கக்கூடாது. கிரெடிட் கார்டு சம்மந்தப்பட்ட டியூ கரெக்டாக கட்ட முடியாது. உங்களுக்கு தான் கரெக்டாக அவங்க 2 கிரெடிட் கார்டு 3 கிரெடிட் கார்டு கொடுப்பான். ஹை அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுல அவங்க 2 ஜாதக நட்சத்திரத்துக்கு இந்த 2 ராசிகளுக்கு மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஆன்லைன் சம்மந்தப்பட்ட லோன், ஆன்லைனில் லோன் வாங்குகிற ஆப்ஷன் உங்களுக்கு தான் கொடுப்பான். ஆன்லைனில் லோன் அப்ளை பண்ணாலே தருவேன், ஜஸ்ட்டு ஒரு பேன் நம்பர் கொடுத்தாலும் கொடுப்பேன் அப்படிங்கிறது ஸ்கீமெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து அது உங்களை பார்த்து தான் தேடி வருவா. அப்படி அது இல்லாமல் ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் கவனமாக இருக்கணும். ஒரு கடன் வாங்கினீங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்கு ஆன்லைனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பொழுது கேர்ஃபுல்லாக இருக்கணும். செக் புக்கு, அதாவது செக் கொடுத்து பவுன்ஸ் ஆகுது, செக் கொடுத்து மாற்றுறதெல்லாம் இந்த 2 ராசி இயற்கை அமைஞ்சிடும். அதாவது நீங்கள் பணம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க, பணம் இருந்திருக்கும், அவங்க அந்த டைமில் எடுக்காமல் விட்டுட்டு அப்புறம் ஒரு மாதம் கழிச்சு எடுக்கிற மாதிரி போயிருந்திருக்கும். அப்போ அந்த செக் எதாவது கொடுத்தா ஃபாலோ பண்ணி பணம் எடுத்துட்டிங்களா, எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக அந்த டேலி பண்ணி இது பண்ணிடுங்க. நீங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு எதுக்கு யூஸ் பண்ணிடுவீங்க. அவங்க 1 மாதம் 2 மாதம் கழிச்சு எடுப்பாங்க, அங்கே ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ கடன் சம்மந்தப்பட்டதை அடைக்கும் பொழுது கவனம் தேவை. பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி இல்லது ரிஷப லக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம், அப்ராடில் நிறைய கடன். அப்ராடில் போகும்போது ஒரு சிலர் நண்பர் கிளைண்ட் அவர் துபாயில் துபாய் இல்லை அபுதாபி இந்த 2ல் ஏதோ ஒரு இடம் அங்கே வேலை செஞ்சார். அங்கே கிரெடிட் கார்டு நிறையா வாங்கிட்டு கட்ட முடியல போன்றது. நிறைய கடன் வாங்கி இங்கே வீடெல்லாம் கட்டிட்டு அங்கேருந்து வந்துட்டார். அங்கே ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்க, ரொம்ப தொந்தரவு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்துட்டேன், திருப்பி அங்கே போக முடியுமா அப்படின்னாங்க. கடன் ஃபஸ்ட்டே அவர் சொன்னால், லோன் வாங்கி வீடு கட்டாதீங்க சார், இருக்கிறத வச்சு கட்டுங்கன்னு சொன்னேன். அவர் அங்கே வெளிநாட்டு தானே சார் அப்படின்னு ஏமாற்றிட்டு வந்துட்டார். இப்போ வெளிநாட்டுக்கும் போக முடியல, திருப்பி அந்த டாக்குமெண்ட்டை அங்கே மாட்டிக்கிச்சு, பல பிரச்சனைகள் இருக்கார். சரி, அதெல்லாம் நம்ம அப்ராடில் அப்ராடு சம்மந்தப்பட்ட பேங்க்லேயும் உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு இருக்கும்போதே உங்களுக்கு மைண்டுக்கு இந்த 2 ராசியில் இருக்கிறவங்களுக்கு என்ன தோணுன்னா, ஒய்ஃப் பேரில் வாங்கினா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. ஏன்னா இயற்கையாகவே இந்த ராசிகளுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம கொடுக்கும்போது வாங்காதீங்கன்னு சொல்லும் பொழுது, உங்களுக்கு அமைப்பு இல்லைன்னு சொல்லும் பொழுது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சார் ஒய்ஃப் பேரில் வாங்கினா எப்படி, இல்லை குழந்தைகள் பேரில் வாங்கினா எப்படி. அப்பையும் அவங்க கடன் வாங்குறதுல குறிக்கோளாக இருப்பாங்க. கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் இவங்க கடன் வாங்குறது முடிவு பண்ணியிருப்பார். அவங்க பேரில் வாங்கினா தப்பிச்சிடலாமா, இவங்க பேரில் வாங்க தப்பிச்சிடலாமான்னு உங்களுக்கு தோணி இருக்கும். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த பாதிப்பு வந்தக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்களுக்கு தான் இந்த 2 ராசிகளுக்கு ஒரு பெனிஃபிட் என்னென்னா, இவங்ககிட்ட ஐடியா கேட்கலாம். கடன் யாருக்காவது வேணும்னு சொல்கிறாங்க, மற்ற ராசிக்காரங்க 2 ராசிக்காரங்க ஐடியா கேட்கலாம். யார்கிட்ட கடன் வாங்கினா வட்டி கம்மியாக கொடுப்பாங்க, யார் கேட்டால் உடனே கொடுப்பாங்க, எப்போ பணத்தை ரொட்டேட் பண்ணுறதுக்குள்ள வழிமுறைகள் என்ன, அதெல்லாம் இவங்ககிட்ட ஐடியாவாக கேட்குறதுக்கு இந்த 2 ராசிகள் பெட்டரானது. ஏன்னா இவங்களுக்கு நிறைய விஷயம் கற்று வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு தான் அது பிரச்சனையாக மாட்டிக்குவாங்க தவிர இவங்ககிட்ட ஐடியா கேட்குற நமக்கு சேஃபாக இருக்கும். அதனால் அந்த விஷயத்தை இருங்க. சரி, நம்ம அடுத்தது நம்ம முக்கியமான அந்த
இயற்கையாகவே இந்த ஜாதக ரீதியாக, அதாவது அவங்க அமைப்பு காலபுருஷ தத்துவத்தில் எப்படி சொல்லுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்தராக கன்டினியூ பண்ணுறோம். ஏன் இப்படி இந்த அளவுக்கு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, கிளைண்ட் அத்தனை பேர்த்த பார்த்துருக்கோம். அவங்க கடன் பிரச்சனையே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நம்ம சொன்னது ரிஷபராசி. ரிஷபராசி சுக்கிரன், அவர் 6ஆம் அதிபதி. 6ங்கிறது கடன், அவரே சுக்கிரன். 2 ராசிகளுக்கும் அவரே கடன். அப்போ இயற்கையாகவே கடன் கேட்டால் கொடுக்கக்கூடியது. உங்களுக்கு கேட்டால் உடனே கொடுத்துருவான். ஆனால் உங்களுக்கு வேணுமா வேண்டாமல் பாருங்கள், நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கடன் கொடுப்பான். ஆனால் அது மாட்டிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடும். இயற்கையாகவே ரிஷபம் அதோட 6ஆம் அதிபதியே சொந்த ராசினால் கடன் கிடைப்பது ஈஸி. அதே மாதிரி விருச்சகம், விருச்சகத்துக்கு 6ஆம் அதிபதியே செவ்வாய், கடன் கேட்டால் உடனே கொடுத்துருவான். ஆனால் பிரச்சனையில் வராது. இதில் என்ன ரீசன்னா, இது 6ஆம் இடம்ங்கிறது கடன், 7ஆம் இடங்கிறது பேங்க்கு. பொதுவாக இந்த இதை வச்சு பார்ப்போம். 6னா கடன், 7னா பேங்க். அப்போ பேங்க்கில் கடன் வாங்கினா பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்லுது. என்ன ரீசன்னா, இந்த 7 இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதி பேங்க்கு, அது விரையாதிபதி, 12ஆம் அதிபதியே பேங்க், அந்த செவ்வாய் வந்துடும். ஏன் இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, இந்த மேசத்தில் பரணிங்கிறது சுக்கிரனோட நட்சத்திரம் இருக்கும். சுக்கிரன் அப்போ கடன் வாங்கினா விரயத்தில் தான் முடியும் அப்படின்னு இயற்கையாக சொல்லுது. சரி, இந்த அமைப்பை வச்சு பார்ப்போம். இந்த லக்னமாக ராசியாக இருக்கிறவங்களுக்கு இது 7ஆம் இடம். அப்போ சுக்கிரன், இந்த சுக்கிரன் வச்சு ஆல்ரெடி பேங்க் கேம் இருக்குது. இப்போ அதோட விரையாதிபதி இங்கே சொல்கிறோம் இல்லையா, இந்த விரையாதிபதியான துலாத்தில் செவ்வாய் நட்சத்திரமான சித்திரை வருது. அப்போ கடன் வாங்கினா இங்கே விரயம், இங்கே பேங்க்கில் கடன் கொடுப்பான், கடன் வாங்கினா இங்கே விரயம். அதே மாதிரி இந்த பேங்க்கில் கடன் கேட்டால் கொடுப்பான், கடன் வாங்கினா இங்கே விரயம் அப்படின்னு இயற்கையாகவே உங்கள் ஜாதகம் சொல்லுது. நீங்கள் இதுக்கு இந்த ராசியோ லக்னமாக இருந்தால் போதும். லக்னமாக இருந்தால் கொஞ்சம் வலிமையாக இருக்கும். அதனால் அது பர்டிகுலர் தசா புத்தியில் வரும்போது ரொம்ப தாக்கம் ஏற்பட்டுரும். பொதுவாக கடன் வாங்கி பிரச்சனை வர்றதை தவிர்த்துருங்க. மேக்ஸிமம் இருக்கிறத ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணால் இது மாதிரி அருமையான ராசி எதுவுமே இல்லை. இதில் ஒரு நண்பர் இடியாப்பு சிக்கல் கதையை சொன்னார். அதாவது என்ன நடந்ததுன்னா, இது சொல்லிட்டு போகிறேன், ஏன்னா உங்களுக்கு ஒரு சேஃப்டிக்காக சொல்கிறேன். ஏன் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன்னா, மாட்டிக்கிட்டு முழிக்கிறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர் ஒரு இடத்த வச்சு லோன் வாங்கிட்டார். அந்த லோன் கட்டுறதுக்கு முடியலன்னு சொல்லிட்டு திருப்பி நகையை வச்சு லோன் வாங்கி, நகைக்கடன் வாங்கி அதை கொஞ்சம் அடைச்சிருக்காரு. பாதி அடைச்சிட்டு மீதி பாதி கொஞ்சம் செலவு பண்ணியிருக்காரு. இப்போ ஆல்ரெடி அந்த 2 இருக்குது. அப்புறம் இடையில கிரெடிட் கார்டு ஒன்று வாங்கி, கிரெடிட் கார்டில் இந்த மாதிரி கொடுத்து சமாளிச்சிருக்காரு. கிரெடிட் கார்டு 50 நாள் கட்ட முடியலன்னு சொல்லி அது கொஞ்சம் ஜாஸ்தியானதுனால இப்போ 3 கடன் 3 வட்டி. அப்போ அவரோட இயற்கையான இடங்கள் எல்லாமே விற்றும் சமாளிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அதனால தான் சொல்கிறேன். சரி, இப்போ தவிர்க்கும் வழிகள் ஒன்று தான். கடனை தவிர்த்தால் வாழ்க்கை சுகம். கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. வாங்கினா அளவுக்கு மிஞ்சி கடன் வாங்காதீங்க. உங்களால் கட்ட முடியும் அப்படின்னா, அது கடன் இயற்கையாக தவிர்க்க முடியல அப்படின்னாலும் கொஞ்சமாக வாங்கிக்க. 10% இல்லைன்னா கடன் வாங்காமல் ஓட்ட பாருங்கள். அதுதான் உங்களுக்கு இயற்கையாகவே நல்லது. கடன் எந்த வகையிலும் இது இதில் போனதில் ஒன்று ஆன்லைன் சொன்னேன் இல்லையா, அந்த ஆன்லைன் விதிமுறைகள் சொல்லிட்டு போகிறேன். ஏன் ஆன்லைனில் பிரச்சனை அப்படின்னா, இந்த 3ஆம் இடம்ங்கிறது ஆன்லைனை குறிக்கும். 3ஆம் இடத்தோட சனியோட நட்சத்திரம் இங்கே இயற்கையாகவே இருக்குது, அனுசம் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு 3ஆம் இடம் சந்திரன் இயற்கையாகவே ரோகிணி நட்சத்திரம் வரும். அப்போ ஆன்லைன் மூலம், செக் புக் மூலம், டாக்குமெண்ட் மூலம் இயற்கையாகவே பிரச்சனை வந்துடும். அதை தான் இங்கே சொல்ல வந்தேன். சரி, வீடியோ பார்க்குறவங்க ஏதாவது அப்பாயின்மெண்ட் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை இமெயில் பண்ணுங்கள். ஃபோன் கால் பண்ணுற தவிர்த்துருங்க. அடிக்கடி நம்ம வெளியூர் வெளிநாடு வந்துட்டு இருக்கிறனால நம்ம வீட்டில் யாராவது எடுத்து பதில் சொல்லுவாங்க. வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க, கண்டிப்பாக பதில் சொல்கிறோம். உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதை ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்க கண்டிப்பாக மாற்றவங்க அதிகமாக இந்த 2 ராசி, இந்த 2 லக்னம். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஆன்சர் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா அடுத்த ஒரு வீடியோவை போட்டுறேன். மிக்க நன்றி. என்னோடய ஃபோன் நம்பர், இமெயில் ஐடியில் இருக்குது. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.